la! Your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ. உங்களை அட்டகதி தினேஷ்னு கூப்பிட்றதா இல்லை கெத்து தினேஷ்னு கூப்பிட்றதான்னு தெரில. இப்போது நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் கெத்துனே சொல்லலாம். கெத்துனே கெத்தையும் கெத்து தான். இல்லை அட்டகத்தி கொஞ்சம் இது மாதிரி இருக்கு. லைக் நீங்கள் கெத்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதே கெத்து தான். ஸோ அட்டகத்தியே கெத்து தான். ஸோ பை த வே ஐ லவ் யூர் லுக். ஏதோ ஒரு ஜென் சமுராய் லுக் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து வெரி வெரி நீ லுக் வெரி நைஸ் இன் திஸ் லுக். இதெல்லாம் இது ஒரு படத்துக்காக வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அப்படியே வச்சிருக்கீங்க? ஆரம்பித்தது அப்படி வீட்டில் இருந்தது ரொம்ப நாள். அப்படியே கம்முன்னு சரி கொஞ்சம் பொலைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் இந்த லுக்லேயே பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்குது. இப்போ அடுத்தது ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அது மாறுமா இல்லை இருக்குமான்றது ஷூட் போகும்போது தெரியும் சார். இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து யாருமே வந்து லைக் எனக்கு பிடிக்கல இல்லை மற்றவங்க சொன்ன அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி சீம்ஸ் டு லவ் இட். ப்ளஸ் அதோட உங்களுக்கே பிடிச்சதுன்னு எனக்கு அப்பப்போ கொஞ்சம் படங்கள்லாம் பிடிக்குங்க. ஸோ சூப்பர் சார். நிறைய நடக்கட்டும் சார். அது வந்து லைக் ஹவு டஸ் இட் ஃபீல் டு ஹேவ் இவ்வளோ யூனிவர்ஸ்லி லவ்ட் படம்? ஹவு டஸ் இட் ஃபீல்? இப்போ சமீபத்தில் சொன்ன ஒருத்தங்கிட்ட இந்த குங்ஃபு பேண்டாவில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஹீல் பண்ணி அடுத்த வேர்ல்ட்லேருந்து இன்னொரு வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு அந்த அவ்வளோ லோ ஆகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து நிறைய படம் பண்ணிட்டு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வேணும். ஏன்னா நல்ல பேர் அதை தாண்டி வந்து ஓவராலாகவே ஒரு சக்ஸஸாக உங்களுக்கு இப்போ அந்த தேட்டர் வைஸும் சரி ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்த்துட்டு அப்புறம் அந்த வீக்கெண்ட் அந்த ஒரு ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் முதல்ல பேசியிருக்காங்க சக்ஸஸ் ஓகே இது பேர் வந்தது ஓகே பேப்பராக வந்துச்சா பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்போது அது எனக்கு முதல்ல புரியல. அதுக்கப்புறம் ஓகே இது எல்லா சைடும் வேணும். இது ஒரு ப்ரொடியூசர் சரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சரி இல்லைனா ஜனங்களுக்கு காசு கொடுத்து பார்க்குற அவங்களுக்கும் ஒன்று போய் அதை சேரணும். சும்மா அங்கே போயிட்டு பயங்கரமாக பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு விருப்பம் மட்டும் இருந்துட்டு இருந்துச்சு. லப்பர் பந்து வந்து அதை ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்டார்ட் பண்ணதா ரீஸ்டார்ட் பண்ணதா? இது வந்து ஃப்ரெஷ், இது புதுசு. ஏன்னா நான் நடுவில் வந்து கொஞ்சம் வந்து மூவி நான் பண்ணல. நான் கொஞ்சம் எனக்கு நான் தான் ரீஸ்டார்ட் ஆகிருக்கேன். ரப்பர் பந்து வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டு தான். ஸோ இப்போது தமிழ் வர்றாரு டைரக்டர். அவர் வந்து உங்ககிட்ட இந்த கதையில் அவர் எங்கிட்ட இந்த கதை சொல்லியிருக்காரு. உங்கள் ரியாக்ஷன் ஐ வாண்ட் டு ஆஸ்க். அவர் வந்து சொன்னார் எனக்கு இந்த கேரக்டருக்கு 3 பேர் வந்து இது இருக்குது, ஆனால் எனக்கு இவர் தான் வேணும். ஸோ ஆனால் அவர் வந்து ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் வந்து அண்ணன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். எனக்கு வந்து யார்கிட்டையும் பேசி பழகிறதுக்கு டைம் எடுக்கும் சார். ஜஸ்ட் நீட் டைம். அது வந்து அது ஏன்னு தெரில, அது இன்செக்யூராக என்ன ஃபீல் தட்டு ஒரு இன்னும் அமைதியாகவே இருப்பேன் நான். தமிழ்கிட்ட வந்து எனக்கு தெரில. அவர் வந்தவுடனே வந்து அப்புறம் விஜயகாந்த் சார் அதில் அவர் இப்போ சொல்லும் போது தான் எனக்கு அதுலேருந்து தெரிய வருது. 2 பேருமே சேர்ந்த பாயிண்ட் வந்து கேப்டன் இருந்திருக்காங்க. சாங்ஸ் இளையராஜா சார் நிறைய இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னோன்னே 2 விஷயம் அது நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று. சரி ஓகே அப்படின்னா நம்ம வேறு எதுனா பெருசாக எதுனா இருக்குமா? அப்போ டைட்டில் வேறு டைட்டில் வந்து இப்போ ஹரிஷன்னு எனக்கு தெரியாது இல்லை பேர். ஏன்னா ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு கிரவுண்டில் எப்படி இருக்கும் 2 பேர் இருக்கும்போது வந்து நானே ரொம்ப பார்த்து எப்படா இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமான்ற டவுட். இல்லைனா இது டைட்டிலே உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், இது நல்லாயிருக்கும், நீங்கள் எனக்காக இதை பண்ணுங்கன்ற ஒரு ரொம்ப எப்படி செம்ம லவ் அண்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபெய்த்தோடு அவர் இருந்த மாதிரி இருந்தார். நீங்கள் தானே பண்ணணுன்றது அவர் உரிமையாக எடுத்துக்கிட்டார். எனக்கு அந்த உரிமை தான் வந்து என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாதுல்ல. அவ்வளோ ஃபெய்த்தோடு இருக்கும்போது என்னால் அது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அது அந்த ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். என்னால் தமிழை அவாய்ட் பண்ணவே முடியல. அவரோட அன்பு வந்து அப்படி அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ண நினைக்கிறேன். நைஸ். ஸோ இப்போ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ ஐ மீன் ஆஸ் அன் ஆக்சுவலி நிறைய படங்கள் பண்ணல. அது ஏன் நீங்கள் சொன்னீங்க நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேங்க, அது ஏன் என்னென்ன சரியான படங்கள் வருது இல்லையா? இல்லை சார். ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பிஃபோர் தட் தசைனி தீச்சுடின்னு ஒரு படம் பண்ணோம். அட்டகத்தி பிஃபோர் விஜய் பிரபாகரன் இங்கே இப்போ இந்த ஸ்பேஸ் பக்கத்தில் தான் அதோட ஆஃபீஸு. அந்த படம் வந்து ரொம்ப அது 3 கலராக இருக்கும். அவ்வளோ விசாரணையில் கொடுத்த அந்த ஒர்க் வந்து அந்த படத்தில் அது இருந்துச்சு. பட் அது வந்து பிளேஸ் ஆகலை. அப்புறம் அட்டகத்தி திருப்பி ஒரு 1 இயர் அதுக்குள்ளே 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. 10 இயர்ஸ் முடிஞ்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாமே நடக்குது. நான் வீட்டில் போய்ட்டு அப்பயே என்ன எல்லாமே பண்ணிட்டோம், சின்ன ரோல் பண்ணிட்டோம், டீசெண்டாக பண்ணிட்டோம், அப்புறம் ஹீரோவாக நடிச்சாச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சித் சாரை பார்த்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் அந்த கால் வருது. தேட்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட்டகத்தி அப்படி நடந்துச்சு. எல்லாமே நியூ ப்ரொடக்ஷனாக இருக்கும்.
டைரக்டர்ஸ் டீம் எல்லாமே ஒரு வாட்டியும் வந்து ஆகும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அது கடைசியாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து சில நேரத்தில் எனக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டியும் நம்ம அதை புல் பண்ணுறது அப்படின்றபோது, நான் கிரவுண்டில் போய் நிற்கும்போது ஒரு வாட்டியும் அது ரொம்ப ஆரம்பித்த இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு அது தெரியாது. பிகினிங்கில் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டாக ஒன்று இருக்கும்ல கண்டிப்பாக. ஒரு வாட்டியும் நம்ம புதுசாக ஒன்று போகும்போது அப்படின்னு. எனக்கு அப்புறம் வந்து என்ட்ரி ஆனது கூட என் கூட இருக்கிறப்ப என் வீட்டில் கூட பார்ப்பாங்க. என்ன இவர் இப்படியே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதை நானே பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ஓகே கொஞ்சம் இரு என்ன பண்ணிட்டுருக்கு, இத்தனை படங்கள் நடந்திருக்கு. புது டைரக்டர் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாரும் கொண்டாடினாங்க. பட் கரெக்டாக இருக்கா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பேனராக கொஞ்சம் ஏன்னா படத்தை புஷ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக போய் சேர்க்கறதுக்கு வந்து எல்லா சைட்லேயும் சப்போர்ட் இருக்கணும். இப்போ நம்ம நடித்தாலும் சரி இல்லைன்னா அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் வேறு ஒன்று. ஸோ நீங்கள் வந்து நடுவில் படம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. தட் இஸ் அப்பப்போ திடீர்னு அண்ணனுக்கு ஜெயன் ஒரு படம் வரும், அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது. அந்த படங்கள்லாம் நீங்கள் வந்து எப்படி எடுப்பீங்க? லைக் என் கேரக்டர் நல்லா இருக்குன்னு எடுப்பீங்களா, இல்லை அதோடு சேர்த்து இந்த படம் கொஞ்சம் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு அதுவும் நினச்சி பார்ப்பீங்களா? எப்படி அண்ணன் விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன் அது. அவரோட அசிஸ்டண்ட் ராஜ்குமார் தான் எடுத்தார். அதுவே ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ன்றதை தாண்டி வந்து எனக்கு வந்து பேசுவோம்ல, தெரிஞ்சிருக்கும், பேசியிருப்போம். அதுதான் சார் பாயிண்ட். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே போக ஆரம்பிச்சிடும். வேறு இல்லை அந்த படத்தை பற்றி கேட்கல, பட் ஒரு ஸ்டோரி இப்போ அப்படி தான். இப்போ தமிழ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னு எனக்கு தெரியல. சில நேரத்தில் ஒரு சில படங்கள் வந்து அப்போது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து சர்வைவ் பண்ணி ஆகணும். அது சில படங்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இதுக்காக நம்ம கமிட் பண்ணி தான் அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் அதுவும் நான் அந்த மாதிரி கமிட் பண்ணி படம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப பெயின் ஆகிடுது. ஏன்னா பிடிக்காமல் போயிட்டு போய் ஃப்ரேம் முன்னாடி நிற்கும் போது அது பெரிய பெயினாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நான் அதுதான் ரொம்ப என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து சும்மா இரு பரவாயில்ல, உனக்கு பிடிச்சா பண்ணு, இல்லைனா வந்து கம்னரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் டஃப்பு தான் அது ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஒரு இது இருக்குல்ல, அந்த ஜாம்பி ஃபில்ம் இருக்குல்ல, பல்லு படாமல் பார்த்துக்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் ஒரு இது, பட் அந்த டைட்டில் வந்து அந்த மாதிரி ஆனது ஒரு ஐ ஃபெல்ட் அது ஒரு கொஞ்சம் ஒரு அப்படி இருந்திருக்கு வேணாமோன்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக அது படம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முதல் படத்தை அந்த கான்டெக்ட்லேருந்து அந்த படம் வந்துச்சு. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை எனக்கு வேண்டாம், நம்ம மாஸாக பண்ணலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட இன்னொரு பேனரும் இருக்குது. நம்ம மாஸாக சூப்பராக போகலாம், இது வேண்டாம், இந்த டைட்டில் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் ஒருத்தரை வச்சு ஒரு 15 days ஷூட் பண்ணிவிட்டு அது இல்லை நாங்கள் நினச்ச மாதிரி அது ப்ளீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கிட்ட வருது. அப்புறம் அந்த டேரக்டர் விஜய் வரதராஜ் அவர் வந்து பேசினா, இல்லை இது நடந்தால் எனக்கு இது என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் படம் ஸ்டார்ட் ஆகிடும், பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த ப்ரொடியூசர்ஸும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைட்டிலில் தான் இது. ஏன்னா அவங்க அப்போ ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பதிலுக்கு ஒன்று பண்ணணுன்ற மாதிரி இருந்தது டைம் அது. அவங்க ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் நம்ம ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு என்னால் அவாய்ட் பண்ண முடியல. பட் அது ஓகே தான். எனக்கு அந்த டைட்டில் வந்து உடன்பாடு இல்லை தான். நான் அப்பயே வந்து அதுக்கு சாரி சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது டைட்டில்ன்றது, அது ப்ரொடக்ஷன் வச்சு தான். பட் அந்த படமும் ரிலீஸ் ஆனது லேட். ஏன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் கூட வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்றது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது வந்து நம்ம ஐ மீன் ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்லி எந்த ஜாப்லேயுமே சரி, அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம், அதை கடக்கிற விதம், அது எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா ஹவு டு யூ ஹேண்டில் இட்? நான் பொறுமையான ஆளே இல்லை சார். ஃபஸ்ட்டு அந்த பேஷன்ஸுன்றது வந்து டக்குன்னு போயிட்டு மூவ் ஆகிட்டே இருப்பேன் நான். சின்ன வயசில் என்னோட அங்கிள் ஒருத்தர், நீ ஆடாமல் அசையாமல் நில்லு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு அது இப்போ வரைக்கும் ஞாபகம். சாரி பட் நான் தான் சொல்லவே இருந்தேன், அட்டக்கத்திலேருந்து நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அது ஸ்க்ரீனில் தான் நினச்சேன், பட் நீங்கள் சொல்கிறீங்க ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிறீங்க. அது வெற்றி சார் ஒரு வாட்டி சொன்னாங்க, உங்ககிட்ட கீழே கூட சொன்னேன், என்னோட எனர்ஜியை நான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் எனக்கு வந்து சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வரைக்கும் அதை மாஸ்டரிங் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அன்கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணால் நான் கொஞ்சம் அமைதியாகிடும், அவ்வளோதான், பேச மாட்டேன், சைலண்ட்டாக. உங்கள் அங்கிள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அங்கிள் அவர் வந்து எங்கள் அப்பாவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அவர் நான் பெருசாக பேசினது கிடையாது. டக்குனு டவுன் அதுதான். இப்போ ஏன் இவ்வளோ முதல்ல பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இன்னும் என்கிட்ட நிறைய கேட்பாங்க, நீங்கள் இத்தனை வருஷம் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை சினிமா உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பொறுமையை கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா அதுக்கான எல்லாருக்குமே அது தேவை. எனக்கு வந்து அது இன்னும் அதை ப்ளேஸ் பண்ண, இப்போது நீங்களே சொன்னீங்க, இந்த
ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த சக்ஸஸும் இல்லை இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கணும் அப்படின்றது மேபி அது எனக்கு புரியறதுக்காக என்னை ரெடி பண்ணிவிட்டு இது வந்து கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ அது வந்து நம்ம வந்து டிவி சீரியல் நடிக்கிறோம், அப்புறம் வந்து இது தேட்டர்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரஞ்சித் கேட்டேருந்து கால் வருது, அட்டகத்தி நடக்குது. அதுக்கு ஆடிஷன் பண்ணீங்களா? ஆமாம் சார். அப்போ அது எப்படின்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்ணேன். தேட்டரு தசைனை தீச்சுன்னு கேமராமேனை இன்ட்ரோ பண்ணேன். அதில் அசிஸ்டண்ட்டாக ஒரே கேமராமேன் அசிஸ்டண்ட்டு தான் அது, முரளி சார். அவர் தான் வந்து இப்போது மெட்ராஸ் கபாலி காலா பண்ணார். அவர் மட்டும் தான் அப்போத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தார் என்ன. ஒரு 50 பேர் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது 50 மக்கள் இருந்தாங்க. நான் சொன்னவங்க இல்லாமல் அது ஒரு 40, அப்புறம் 30, அப்புறம் 20, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 6 பேர் இருந்தாங்க. 6 பேர் அப்போ உள்ளே கூப்பிட்டு போய் கதை சொன்னாங்க. இதுதான் லைன் சொல்லும் போது ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இது நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு அன்றைக்கி, ஏன்னா ரஞ்சித் சார் சொல்லலையும், இந்த 3 பேரை வந்து காமிச்சிருக்காங்க. சிவி குமார் சாருக்கும் தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் வந்து ரஞ்சித் சார் மனசில் வச்சுட்டு இருந்தது. சிவி குமார் சார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனை செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அன்றைக்கி ஆரம்பிச்சது தான். அப்படியே கடன்னு விட ஆரம்பிச்சோம். அந்த படம் பண்ணப்போ நம்ம வந்து ஹெச்ஆரில் கேட்பாங்கல்ல, யூஸ்வலி ஒரு கம்பெனி ஹெச்ஆரில், வேர் டு யூ see yourself 5 years from now, 10 வருஷத்துக்கு கழிச்சு எங்கே பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அட்டகத்தி பண்ணப்போ ஹவு டிட் யூ திங்க், உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்குல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாக இல்லைனாலும் ஒரு விஷ் இருந்திருக்கும், நம்ம கெரியர் இப்படி போகணும் அப்படின்ட்டு. அந்த வாட் வாஸ் தட் டைரக்ஷன்? எனக்கு வந்து இயர்லி ஒரு மூவிஸ், இயர்லி ஒன் மூவி வெயிட் பண்ணி ரிலாக்ஸாக. இப்போ லப்பர் பந்தோட சக்ஸஸை வந்து ஃபுல்லாக ஜனங்களோட எல்லாரோடையும் அதை ரிவ்யூஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் கூட சூப்பராக வந்து அந்த ஹாப்பினஸை பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஒன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகி அப்படி பண்ணணும். அதான் முதல்ல பிளான். எனக்கு அப்போத்துலேருந்து அதான் நான் அப்பயே சொல்லுவேன், எனக்கு ஒரு 10 படம் பண்ணால் கூட எனக்கு கரெக்டாக இருந்து போனால். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க போய்ட்டு சொன்னேன், எனக்கு ஒரு 10 படம் அதை வந்து பொறுமையாக அப்படி இருந்து என்ஜாய் பண்ணி லைஃபோடு இருந்து பண்ணணுன்றது விருப்பம் அப்படி. பட் ப்ராக்டிக்கலாக வந்து அப்போ ரொம்ப எனக்கு அது என்னால் கான்ஃபிடென்ட்டாகவும் சொல்ல முடியல. அதை நான் நின்று எனக்கு இப்படி தான் வேணுன்றதை கேட்டும் வந்து நான் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல நினைக்கிறேன் சார். நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை அவர் ஜாஸ்தி படம் பண்ண மாட்டார், அவர்கிட்ட போகவே வேண்டாம், அந்த மாதிரி கூட கொஞ்சம் படங்கள் மிஸ் ஆகிருக்கலாம்ல. இருக்குது சார். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஜெய் பேபி பண்ணும்போது மாறின நான் வந்து பயங்கரமாக நேரில் அக் பண்ணிக்கிட்டேன் கொல்கத்தாவில். என்னன்னா இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க, என்னென்ன சொன்னாங்க, இப்போ வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், லொல்லு சபாலாக இருந்தேன். தெரில அது என்னென்னா, பட் ஆனால் நிறைய நல்லது தான் இருக்குது. இப்போது என்னை பற்றி வந்து எனக்கு என்கிட்ட வந்ததும் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் கிடச்சிருக்கு. இல்லை இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன, எப்படி சொல்லிட்டாங்க, எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு தெரில அது. அவர் நேரில் வந்து பார்த்துட்டு அக் பண்ணாங்க. அக் பண்ணிட்டு ஆனால் வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஷூட்டில் அவர் வந்து கால் பண்ணார் யாரையோ, இதே மாதிரி சொல்லிட்டாங்க, இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகே, அது இருக்கலாம் சார், எல்லாரை பற்றியும் இருக்கும். அது நம்ம மீட் பண்ணதுக்கப்புறம் அது மாறும். அது நம்ம ஒன்றும் புத்தாவோ இல்லை இதெல்லாம் கிடையாது. எதுனா ஃப்ளாஸ் இருந்திருக்கும், அந்த மாதிரி எதுனா இருந்தால் ஐம் சாரி. யாரையும் ஹர்ட் பண்ணுன்ற கண்டிப்பாக கான்ஷியஸாக பண்ணியிருக்க மாட்டோம். தெரியாமல் ஒன்றா இருந்திருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நம்ம இதை பகிவ் பண்ண வேண்டியது தான். ரைட். பட் ஆனால் உங்களுக்கு அப்பப்போ வந்து ஒரு படம் வருது, ஏன் மீன் வை எனக்கு ஏன் லப்பர் படம் வந்து இவ்வளோ சந்தோஷம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் எ வெரி குட் ஃபிலிம். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாள் கொடுத்து தேங்க்ஸ். உங்ககிட்ட ரொம்ப வருஷமாக 2012 அட்டகத்தி ரிலீஸ், பட் வந்து 2024 தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். செம்ம சூப்பரில் அது பயங்கரமாக இருக்குல்ல. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு வெயிட், குட் திங்ஸ் கம் டு தோஸ் ஹூ வெயிட் மாதிரி. ரொம்ப நாளாச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலி அப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ஐ வாஸ் லைக், உங்கள் எனர்ஜி தான் எனக்கு, நீங்கள் சொன்னீங்கல்ல வெற்றி சொன்னாருன்ட்டு, உங்கள் எனர்ஜி இஸ் லைக் ஐ வாஸ் லுக்கிங் அட் அட்டகத்தியன் லைக் ஏதோ ஒரு துருன்னு உள்ள ஒரு அந்த கேரக்டர் அப்படியே செட் ஆன மாதிரி ஒரு ரோல் இது. பட் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ வாஸ், இப்போ நீங்கள் லப்பர் வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறீங்கல்ல, ஹவு டஸ் தினேஷ் செலிப்ரேட்? நீங்கள் வந்து லைக் ப்ரீமியர் அதெல்லாம் போகிறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. ஹவு டு யூ செலிப்ரேட் அ மூவி சக்ஸஸ்? வேடிக்கை பார்க்குறதே ஹாப்பி தான் சார். அதை உட்காந்துட்டு ஜனங்களோட என்னால் அது கரெக்டான ரிப்ளை பண்ண முடியல. இப்போ படம் பார்த்துட்டு அவங்க கெத்துன்னு ஷவுட் பண்ணும்போது அவங்க எனர்ஜியை வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுவோம், அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு வந்து நான் லவ் கொடுக்குறேன், அதே லவ் கொடுக்கணுன்னு இதுவாக இருக்குது. எனக்கு ரொம்ப வேடிக்கை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுக்குது அது. ஓகே, சம்திங் ஒரு ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் இதை பேசுனீங்கனாலே நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், அமைதி. அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருக்கேன் எனக்கு. ஓகே,
சேரில் சாஞ்சிட்டு ரிலாக்ஸாக இருக்குது. அந்த ஃபீல் தான் எனக்கு. இல்லைன்னா இப்போ இந்த படம் வந்திருக்கலன்னா நீங்கள் ஓகே ஒரு தமிழ் வந்து உங்ககிட்ட அந்த கதை சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்துச்சு? லைக் வாஸ் இட் லைக் என்னடா அது நம்ம வந்து ஐ நீட் அ ஃபில்ம் நம்ம போய் ஒரு ஃபில்ம் ஒரு நல்ல படம் வேணும் அந்த மாதிரி ஒரு இருந்துச்சா? எனக்கு டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள நீங்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ணீங்களே அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இப்போ வந்து ஒரு இதில் சரி ஓகே நம்மளே வந்து நம்மளை ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அது வைருடா அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் நீளமில் தான் வந்து ரஞ்சித் சாருக்கு தான் அதுக்கு தேங்க் பண்ணலாம். 2021 அனௌன்ஸ் ஆமாம், லாக்டவுனுக்கு பிஃபோர் அது பண்ணிட்டு இருந்தது. லாக்டவுன் பிஃபோர் பண்ணது. எனக்கு ஆக்சுவலாக உள்ளே வந்ததே சார் பாலுமந்திரா சார்கிட்ட ட்ரை பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சினிமாட்டோகிராஃபரை டேரக்டருக்கு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும். விஸ்காம் பண்ண முடியல. அப்போ தான் 2001-2 தான் வந்து விஸ்காம் வருது. பட் அது பண்ண முடியல, மேக்ஸில் போயிடுச்சு. அதனால் சரி பாலுமந்திரா சார்கிட்ட கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ஸ் பண்ண முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. மேபி ஆக்டிங்க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது சரி உள்ளே ஃபஸ்ட்டு அங்கே ஒரு முருகன் ஒரு அண்ணா இருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுங்க, உள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐடியா வரும் அப்படின்னா சரி ஓகே அப்படி சரி ஃபோட்டோ அப்படி ஃபோட்டோ அப்போ தான் +2 10th முடித்த ஃபிலிம். அப்போது டிஜிட்டல் வந்த புதுசு. நீங்கள் வந்து மினி ஜெராக்ஸ் பண்ணலாம், மினி பிரிண்ட்டை வந்து பெருசாக போடலாம். நான் என்ன பண்ணேன், என்னோடய பாஸ்போர்ட் ஆல் டிக்கெட் ஃபோட்டோவை கொடுத்து இது வந்து மேக்ஸியில் பிரிண்ட்டு டைலாம் கட்டி நான் ஃபோட்டோ கொடுத்தவர் யாருன்னா வெற்றிமாறன். அவர் பாலுமந்திரா கிட்ட பாலுமந்திரா சார்கிட்ட இருக்காங்க. எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நடிக்க என்னால் கூச்சம் 4 கேமரா வச்சுட்டு சரி சரி ஒரு கொஸ்டின் ஏன் என்னால் அதை பண்ண முடியலன்னு தேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் ஆரம்பித்து அப்படி போய் வந்துச்சோம். ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஆக்டிங் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி ஆரம்பித்தது டைரக்ஷனுக்கு தான் உள்ளே வந்தது. பண்ணணும், டைரக்டராக பண்ணணும், என்னால் எப்படி இன்னொருத்தருக்கு நான் கன்வே பண்ணுவேன் என்னோட ஐடியாவேன்னு சொல்லும்போது அப்போ கேமராவும் கற்றுக்கணும், எடிட்டிங்கும் நம்மளே படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த கேப் வந்து என்னை திருப்பியும் அதை நினைவுபடுத்துச்சு நான் நம்புகிறேன். எழுதியிருக்கேன் 2-3 ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ரொம்ப முக்கியமான ப்ரொடியூசர் அவர்கிட்ட நான் சொன்னேன், கதை கேட்டு கதை சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. யார் நடிக்கிறாங்க நான் தான் சொன்னேன்னு அப்படின்னு நான் மிரண்டேன். அப்புறம் தான் அவர் சொன்னார், ரொம்ப சீனியர் ப்ரொடியூசர், அவர் ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னா இல்லை தினேஷ் இன்னும் கொஞ்சம் நடிக்கணும், இன்னொரு பிரதர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் இப்போ வேண்டாம், அவர் 80 years வரைக்கும் அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனியரான ப்ரொடியூசர் அவர். எனக்கு டப்புன்னு அப்படி சொன்னால் தேங்க் பண்ணுறேன் சார் அவருக்கு. நான் சூப்பர் எனக்கு அது ஹோப்ஃபுல்லி நான் பண்ணுவேன்னு நம்புகிறேன். செட்டில் ஆகிட்டு ரிலாக்ஸாக என்னோடய பணத்தில் பண்ணுவேன்னு நம்புகிறேன். செட்டில் ஆகிட்டுனா மன அமைதி இல்லை, இப்போ பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல, லப்பர் பந்து வந்திருக்கு, வேலை போயிட்டுருக்கு. இன்னும் எத்தனை புது டைரக்டர்ஸ்ன்னு தெரில, எத்தனை நம்ம அந்த இடத்த முடிச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக பண்ணிட வேண்டியது. இது வந்து அட்டகத்திக்கு அப்புறம் உங்கள் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லுவீங்களா? ஆமாம் சார். இது வந்து அட்டகத்தி வந்து அந்த போட்டு கொடுத்த பாதையில் தமிழ் அரசு பச்சமுத்து அழகாக சொன்னார். அவரோட வேர்ட் தான் அது. அதோட அடுத்த லெவல் இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், அடுத்து வந்து அதுக்கப்புறமா இருக்குது பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானார், அது வந்து இறங்கிட்டே இருக்கும். இந்த மெசேஞ்சர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க, வந்து ஜனங்களுக்கான தேவையான விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரஞ்சித் சார் அதுக்கு முன்னாடியே இருந்தாங்க, மணிவண்ணன் சார் பேசியிருக்காங்க, நிறைய பேர் அப்பா எவ்வளோ பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் வந்து அதில் இப்போது அடுத்த லெவலுக்கு அதை போயிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இன்னும் அதுக்கப்புறம் தமிழுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. பட் தினேஷால் ஒரு இதெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சதுக்காக வி ஷுட் ஆல் தேங்க் தமிழ், பிகாஸ் இதெல்லாமே உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. உங்கள் படங்கள் நல்லா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உங்கள் படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் வந்து அஃப்கோர்ஸ் விசாரணை, அட்டகத்தி அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு நாள் கூத்தன் நெல்சன் படம் இருக்குல்ல, அது ஷேவ் பண்ணி நடிச்சிருக்கேன். தட்ஸ் வெரி நைஸ் ஃபில்ம். அது வந்து ரொம்ப ஒரு மென்மையான ஒரு நல்ல ஒரு கதை. பட் ஐ திங்க் I don't know, ஏதோ சம்திங் ஹேப்பன்ஸ் when ரிலீஸ் சம்திங் தெரியல சார், டைம் தான் சார். ஆனால் ரொம்ப சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதனால தான் நான் பண்ணேன். நெல்சன் வெங்கடேசன் ரொம்ப நல்ல டைரக்டர் அவர். பட் சாங் இப்போ வரைக்கும் சூப்பர். தெரில சார், அது நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல லைக் உங்களுக்கு அப்பப்போ ஒரு நல்ல படம் கொடுத்துட்றீங்க. பட் அது அமைஞ்சிடுது. அது அமைஞ்சது, அது நீங்கள் வந்து அமைஞ்சதுன்னு சொல்கிறீங்கல்ல, பிகாஸ் நீங்கள் ஒரு ரொம்ப யூனிக்கான இடத்துல இருக்கீங்க. பிகாஸ் எல்லாருமே நான் ஹீரோ ஆகணும். பிகாஸ் இப்போ காலகாலமாக என்னன்னா நான் வந்து கமல் பாத்தில் போனோம் இல்லை ரஜினி பாத்தில் போனோம், அந்த மாதிரி அந்த ஒரு பாதையில் முக்கால்வாசி பேர் போகிறாங்க இல்லை, பிகாஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ்டாக போகிறாங்க. நீங்கள் ஒருத்தர் வரீங்க, நீங்கள் அட்டகத்தின்னு ஒரு படம் பண்ணுறீங்க, அதுவே ரொம்ப அது லவ் ஸ்டோரி தான் சொன்னாலும் அது ரொம்ப அன்யூஷுவல் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. அப்போலேருந்து தினேஷ்னா ஏதாவது கொஞ்சம்
ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு நாள் கூத்து பார்த்தா கூட அதுவும் ஒரு ஒரு விதமான லவ் ஸ்டோரி தான். பட் அதுவும் ஒரு வேறு விதத்தில் போகும். விசாரணை வந்து ஒரு என்னை பொறுத்தவரை நான் வெற்றி கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி அது ஒரு பேய் படம் மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் முதல்ல ஒரு ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே போவீங்க, மாட்டிப்பீங்க, அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு வருவீங்க. அப்புறம் பார்த்தா 2வது இடத்துக்கு போனால் அங்கே இன்னொரு மேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டார் வெற்றி சார். வந்து ஆடுகளத்தில் சேவலை கூட நான் பார்த்தேன் ஷூட்டில், நல்லா ஏர் கண்டிஷன்லாம் போட்டு அப்படி பார்த்தேன். மனுஷங்களும் இன்னும் நல்லாவே பார்த்துக்கிட்டார். எனக்கு வந்து உண்மையிலேயே விசாரணை பண்ணும்போது தலைகீழே கட்டி தொங்கும்போது நானாக வந்து தனியாக பெரும் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது கேகே நகரில் அந்த ஹேங் பண்ணிலாம் 6 பேக் நானே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பேக் C4ல் பெயின் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா இது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்கும் அது. இந்த காலில் தலைக்கீழே கயிறு கட்டி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா விசாரணையில் நடந்த மேட்ச் எல்லாம் ஒரு நிமிஷம் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் பயந்துட்டாங்க, என்னப்பா ஆச்சு என்ன அது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். வெளியில் போய் இத்தனை வருஷமாக இருந்த பேக் பெயின் இப்போ இதில் சரியாயிடுச்சு. அந்த மாதிரி நல்லதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி தான் இருக்குது விசாரணை. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கோவராக ப்ரௌன் கலர் இல்லை காக்கி கலர் ட்ரெஸ் போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு சஃபராகவும். அப்புறம் நிறைய யோகாலாம் ஆஃபீஸில் கூட பண்ணாங்க. அது ஒரு 4 வருஷம் இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன், ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. நிறைய வாட்டி கேட்பாங்க எப்போ செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட் பார்ட்டே வந்து அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு வந்தது தான். அந்த மாதிரி இன்னமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ரியலாகவும் நடக்க வேண்டாம், அது படமாகவும் வேண்டாம் அப்படின்றது விருப்பமாக இருக்குது. விசாரணை வந்து வெற்றி சாரே எனக்கு அதை திருப்பி பண்ண அது ரியலாகவும் வேண்டாம் சார். இல்லை, இப்போ நீங்கள் வந்து குக்கு படத்தை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க தட் அந்த ரோல்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, பிகாஸ் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து விசாரணை பார்த்த அப்புறம் போலீஸ்கிட்ட கொஞ்சம் பயம் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. ஒரு ரோல்குள்ளே போகும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் கமிட் ஆகிறீங்க? லைக் ஹவு டு யூ ப்ரிப்பேர் ஃபார் அ ரோல்? ஒரு எம்டியாக இருக்கணும்னு மட்டும் என்ன நிறைய பிகினிங்கில் அப்போது இதோட ஆக்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு சார் பிகினிங்கில். ஏன்னா அவ்வளோ ஷையான ஒரு பையன் நான். ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கூச்சமாக இருக்கும் எனக்கு பேசுகிறதுக்கு பிகினிங்கில். ஆக்டிங்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பேசியிருக்காங்க. எனக்கு கூத்துப்பற்றையில் நான் கூத்துப்பற்றை கிடையாது, நான் பேக் ஸ்டேஜில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாருமே தெரியும், பேக் ஸ்டேஜ் தான் நான் முத்துசாமி சார் வந்து அலையன்ஸில் வந்து ஒரு அலையன்ஸ் நினைக்கிறேன் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதுவும் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சு ஆக்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஸ்பீச் வந்து ஒரு வாட்டி அது சூப்பராக ஒரு ஓப்பன் பண்ணிச்சு எனக்கு வந்து ஓகே அப்படின்னு. அப்புறம் நான் அதை தேடும்போது கரெக்டாக ஜஸ்ட் ஒரு எசன்ஸாக என்ன சொன்னார். ஆக்சுவலாக அந்த டைமில் அது நடந்தது. அந்த டைமில் அது நடந்துடும். நான் சொல்கிறது அப்பா 2002 எனக்கு மைண்டில் இருக்கிறது அவர் மட்டும்தான் ஒன்று இதுவாச்சு ஓகே அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம தேட ஆரம்பிக்கும் போது ஃபைனலாக வந்து நிற்போம்ல, ஃபைனலாக வந்து நிற்கும் போது ஓகே ஆக்டிங்னா என்னென்னா நம்ப வைக்கிறது. எதை பண்ணுறோமோ அதை வந்து தனியாகவும் காட்டக்கூடாது. நான் நடிக்கிற பாருன்றது இருக்கக்கூடாது. அது ஃபைன் ஆகிட்டே வந்துச்சு, ஒரு படத்துக்கும் அது ஃபைன் ஆகிட்டே வந்துச்சு. அதில் நான் யார் அப்படின்றத என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி நம்ம இப்போ மேரியோலாம் விளையாடும் போது இல்லை பழைய கேமு இப்போ புதுசு நிறைய இருக்கும், எல்லா பாயிண்ட்டையும் அதை ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு. இப்போ தமிழ் இப்போ ரஞ்சித் சார், வெற்றி சார், இப்போ இவங்களாம் இப்போ நெல்சனாக இருக்கட்டும், நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்து இது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அப்படி வேணாம் அப்படி ஆல்ரெடி இருக்கும்போது நம்ம வந்து விளையாடலாம், ஜாலியாக போயிட்டு விளையாடிட்டு இருக்கலாம். ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே அது இருக்கும், ஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். அந்த ட்ரீமை வந்து ரியல் ட்ரீமாக ஆக்கிறது மட்டும்தான். எல்லாமே அவங்கவுங்க பாட்டாக ஒர்க் பண்ணாலே போதும். அது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக அழகாக வெறும் ஒர்க் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அழகாக. இப்போ நீங்கள் ஷை பாய்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஷை பாய் வார்டு வேணாம் சார், தெரியாமல் சொல்லிட்டேன் சார். வேறு மாதிரி எதுனா சொல்லிடலாம் சார். இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாமா? ஆமாம் சார், அந்த மீம்ஸ்லலாம் பார்ப்போம், டமால் எல்லா டோரும் இன்ட்ரோவர்ட். இல்லை, இப்போ நீங்கள் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்கும். இப்போ புல்லட் மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், அந்த பயம் வரும். இல்லை, இப்போ நீங்கள் செட்டு போகும்போது கம்ப்ளீட்டாக லைக் ஓகே அந்த கான்ஷியஸ்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த நான் ஒரு செட்டுக்கு போனால் இவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்காங்க, எல்லோரும் நம்ம நடிக்கிறத பார்க்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இல்லை கிடையாது? இல்லை சார், அது ஃபஸ்ட் டைம் உடஞ்சிருச்சு. ஆனால் வந்து கிரிக்கெட் ஆடும்போது அது பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா கிரவுண்டில் சுற்றி வேடிக்கை பார்ப்பாங்க, மைக்கில் வந்து அண்ணன் ஆடுறாரு, அண்ணன் வந்து இப்போ 6 அடிக்கிறாரு அப்படின்னா நம்ம அடித்தவனை ஏன்னா சுற்றி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது இப்போது பவுலிங் போடுறவங்கன்னா நடிக்க வந்தவங்க தான். ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அழகாக வந்து லட்டு மாதிரி பால் வரும், ஓகே இந்த பார்த்துக்கு நடிக்கலாம்.
மைக்கில் ஆக்ஷன் சொன்னோன்னே எங்கேருந்து அவனுக்கும் ஒரு சாமி பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு வந்து பயங்கர டைட்டாக லைன் பால் வரும். இன்னும் போன திருப்பி கட்டணுன்னா இப்போ போடு, இங்கே தான் போடணும், ஓகே இங்கே தானே போடுவேன் கரெக்டாக. ஆனால் ஆக்ஷன்னா அது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு 2 பால் 3 பால் ஆனால் இது பண்ணோம். ஆனால் அங்கே வெயிலில் அத்தனை பேர் நிற்கும் போது அந்த ப்ரெஷரில் அங்கே ப்ரூவ் பண்ணியே ஆகணும். எனக்கு கிரிக்கெட் தெரியும், பிடிக்கும், அதனால் ஏதோ காப்பாற்றப்பட்டேன் நான். அது கரெக்டாக போயிடுச்சு. அந்த படம் ஃபுல்லாகவே அப்படி நிறைய சீன்ஸ் அப்போ ஏன்னா எடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அந்த இதில் நம்ம அங்கே அது ப்ரெசென்ட் பண்ணோம்ல, ப்ரெசென்ட் ஆகிடுச்சு அது சம்டைம்ஸ். இப்போது ஒரு படம் பண்ணும்போதே, ஃபார் எக்ஸாம்பிள் கெத்து கேரக்டர் பண்ணும்போது, இந்த படம் லைக் தமிழ் இப்படி டைரக்ட் பண்ணுறாரு, ஒரு ஃபீலிங் வந்துருமா உங்களுக்கு? தட் இஸ் இது நல்லா போயிட்டுருக்குப்பா, இது கொஞ்சம் நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருமா உங்களுக்கு? நான் கம்ஃபர்டபுளான ஒரு இதுதான் சார். ஒன்று நான் பாட்டு போய்ட்டு அமைதியாக இருப்பேன். தமிழ் இப்போ வேறு எதுவுமே இல்லாமல் அந்த வேலையை மட்டுமே நம்ம பார்க்கும்போது வேறு எந்த தாட்டுமே அங்கே இல்லை. அதுவே சூப்பர்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரொடியூசர்ஸும் சரி, அவங்க மேனேஜர்ஸ், வேறு எந்த இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே சூப்பரான ஒரு விஷயம். இன்னொரு மனுஷனை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே சூப்பரான எனக்கு அதுதான் நினைக்கிறேன். இப்போ படம் முடிஞ்சு இப்போ அந்த லொக்கேஷனில் சும்மா இருக்கும்போது எடுத்த பிக்லாம் பார்க்கும்போது ஓகே இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் இது. அந்த ட்ராவல் வந்து அப்போ ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக கலாட்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா அவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஒர்க் ஸ்பாட் வந்து உங்களுக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே வந்து இன்டென்ஷன் வந்து என்னென்னு பார்க்கும்போது வேறு எதுவுமே இல்லை, அந்த ஒர்க்கு அது மட்டும் தான் இன்டென்ஷன். அது வந்து சூப்பர் சார் அந்த ஃபீல்க்கு. இப்போது இதே ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். அதாவது சில படங்களில் உங்களுக்கு தோணி இருக்கா, தட் இஸ் இது நல்லா போகல, இது வந்து நம்ம கமிட் ஆகிட்டோம் ஆனால் இது சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி இருந்திருக்கா? அது நிறைய படம் அது மாதிரி பண்ணிவிடும். பட் ஆனால் வந்து எல்லாமே அதுக்காக ஒர்க் பண்ணுறப்ப என்னால் சில விஷயங்களை பார்க்க முடியாது, எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஆனால் ஒர்க் பண்ணும்போது நம்ம அது 100% தான். அது என்னவோ அந்த படத்துக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய வெறுப்பு இல்லாமல் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் சார். அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த ஸ்கல்லுலாம் எரியுமே, ஸ்கல்லுலாம் எரியும், பைக் ஓட்டுவார். நிக்கலஸ் கேஜோட வார் படம் அது. அதில் ரொம்ப முக்கியமான வார் படம் அது. அந்த பேர் வந்து சைலண்ட், ரொம்ப முக்கியமான டைலாக். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டில் இருப்பார். அவரோட சீனியர் வந்து கூப்பிடுவார், சண்டை நடந்துகிட்ருக்கோம், இங்கே வா அப்படின்னு. யூ ஜஸ்ட் டூ வாட் யூ சப்போஸ் டு டூ, நத்திங் லெஸ் நத்திங் மோர், போ சண்டை போடு அப்படின்னு. எனக்கு இது ஒரு டைமுக்கு மேலே புரிஞ்சுது. ஓகே நம்ம வந்து பிடிச்சி ஒர்க் பண்ணக்கூடாது, பிடிக்காமல் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக வேலை பார்க்கணும், அது மட்டும்தான் நம்மளுடைய இது. ஓகே அப்படின்னு சொல்லி 2-3 நடந்திருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி நியாயமாக அந்த படத்துக்கு என்னவோ அதை போய் செஞ்சுருவோம். நம்ம தப்பாக எதுவும் பண்ணுறது இல்லை அதில் பிடிக்கலன்னா. இப்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்கள் பார்ப்பீங்களா? இப்போயும் நிறைய கஜகமாக படம் பார்த்துட்டு. லைக் ஸோ அப்போது என்ன மாதிரி படங்கள் பார்ப்பீங்க? சின்ன வயசில் வந்து அரங்கேற்ற வேலை, அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அரங்கேற்ற வேலையில் ஏன்னா வந்து ஒரு அவ்வளோ டென்ஷனாக பில்டப் இருக்கும். ஆனால் அந்த பில்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனுங்களும் பாட்டு பாடுவாங்க, ஹீரோக்களும் பாட்டு பாடுவாங்க. எல்லாருமே அந்த பாட்டு பாடி ஒரு சேசிங் சீனில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நிறைய. ரொம்ப பிடிச்ச படம்னா அந்த எனக்கு அது எப்பவுமே அரங்கேற்ற வேலை பயங்கரமாக. எமோஷ்னலாக வந்து வியட்நாம் காலனி அடிக்கடி, அவர் பேர் வந்து பயங்கர பிரபு ஃபேன் நினைக்கிறேன். சார் மலையாளம் வியட்நாம் காலனி. அதுலயும் பிரபு சார் அப்படின்றது அரங்கேற்ற வேலையிலும் பிரபு இருக்காரு சார். இந்த வியட்நாம் காலனி வந்து மலையாளம் வியட்நாம் காலனி. அதில் மூசா சேட் அந்த கேரக்டர் வே அவங்க மலையாளம்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த நேம் செலக்ட் பண்ணதுலேருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். இதில் மூசா சேட்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு கேரக்டரை வில்லனாகவே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே, மூசா சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அது ரொம்ப இன்னசென்ட்டாக போயிட்டு அந்த படம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நிறைய படம் பிடிக்கும் சார். ஸோ உங்களுக்கு வந்து சரி நான் நடிகன் ஆகணுங்கிற ஒரு அது எப்போ எந்த ஏஜில் வந்தது? அப்போ நடிக்க முடியாமல் ஏன் என்னால் அதை நடிக்க முடியல ஏதோ வந்து ஏன்னா நான் இப்போ பேசுகிறதுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் எல்லாமே கொடுத்துருக்குல்ல. எல்லா ஹியூமனுக்குமே இங்கே ஹியூனிக்காக அண்ட் எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்தாச்சுங்க. இயற்கை வந்து எல்லாருக்குமே இப்போது காற்று எல்லாருக்குமே இருக்குது, வெயில் எல்லாருக்குமே இருக்குது, இங்கே எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து அதை எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். மேபி எனக்கு அப்போ இருந்த மைண்ட் வந்து என்னால் ஏன் அந்த ஸ்மைல் பண்ண முடியல கேமரா முன்னாடி அப்படின்னு, அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு நடிகர் ஆகணும், ஆனால் ஏன் என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, என்னோட பார்ட் இந்த வேர்ல்டில் என்ன அப்படின்றது வந்து இப்போது நெக்ஸ்ட்டு நாளைக்கு 40 இயர்ஸ், நாளைக்கு பர்த்டே அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். தேங்க்யூ சார். நான் சொல்லிட்டேன்னா இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ரோல் என்ன. 40s are a great decade, enjoy. ஆமாம் சார், சூப்பராக. ஆக்சுவலாக
ரொம்ப முக்கியமான. பட் மனசு வந்து இன்னும் அது எல்லாருக்கும் தான். பட் ஆனா ஒரு உண்மை அதான். see நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்ம நிறைய ஒரு இது சார் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார். ஸோ சொல்லுங்க. என்னோட ரோல் என்ன இந்த உலகத்தில் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஓகே நான் வந்து ஒரு ஆக்டர். ஏன்னா அந்த 10 வருஷம் அட்டகத்தி வந்து எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு. தேட்ரு பண்ணி அதுக்கப்புறம் கேமரானா என்னென்னு பார்க்குறதுக்கு சீரியல் பண்ணியாச்சு. அப்புறம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கும் போய் பார்த்தாச்சு. இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது என்னென்னா எனக்கு மட்டும் மைக் வைக்க மாட்டாங்க. அந்த டீமை மேரேஜுக்குலாம் இருக்கும்ல அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே. கார் ரேசர் ஆகிறதுக்கு பயங்கரமாக ட்ரை. என்ன அதுக்கு கார் வாங்கணும், சரி பைக் அதுக்கும் அது ஸ்பான்சர்ஸ் பயங்கரமாக இருக்குது. எஃப்எம் ஆரம்பிக்கலாம், ஓகே எஃப்எம் சேனல் சேட்டலைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்போது 12th டைமில் நான் சொல்லும் போது ரொம்ப கனவு காண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று ஒன்றா போயிட்டு இது ஆக்டிங்காக வந்து நிற்குது. ஏன் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லும்போது அட்டகத்தி வந்து எனக்கு ஒரு 10 years ஆஃப் சுற்றிருக்கேன். அவ்வளோ சுற்றிருக்கேன். பாலு சார் எப்படி பார்க்குறோன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த மாதிரி தான். எல்லாருடைய ரோல் அது. ஒரு 10 years கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும்போது தான் எனக்கு ரஞ்சித் சார் கிட்டேருந்து கால் வரும். அவரை பார்த்து ஒரு 3 years இருக்கும். திடீர்னு கரெக்டாக எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சரண்டர் ஆகும்போது ரஞ்சித் சார் கூப்பிட்றேன். அட்டகத்தி ப்ளீஸ் ஆகுது கொஞ்சம். அதுக்கப்புறம் எனக்கு அமைஞ்ச படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குக்கு, அப்புறம் திருடன் போலீஸ். அதில் ஏதோ ஒரு இது நான் பிளான் பண்ணி பண்ணிட்டேன். எனக்கான ஒர்க்காக அது வந்துக்கிட்டே இருக்குது. நான் போயிட்டு ஓகே இது நடிகனாக வந்து நான் பிளான் பண்ணல. ஆனால் பிகினிங்கில் ஒன்று இருந்துச்சு. அது சின்ன ஒரு ஆசையாக இருந்தது. அது இப்போ வளர்ந்து இந்த மாதிரி நிற்குது. அந்த நடிக்கிறதுல வந்து ஒரு 4 பேர் அடித்தோ இல்லைனா வந்து பாட்டு பாடி அதுவும் வேணும். எனக்கும் பிடிக்கும். இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாருக்குமே ஜாலியாக இருக்க பிடிக்கும். பட் இது வந்து ஒரு மோர் தென் வந்து சொசைட்டிக்கு சம்திங். இப்போ என்னால் வந்து கொடி பிடிச்சிட்டு போக முடியாது. எனக்கு டோல் பிடிக்கவே பிடிக்கும். பட் என்னால் இது பண்ணுவேன் நான். ஆனால் வந்து பப்ளிக் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது. அதில் நானும் வாழ்கிறேன். அந்த ரோல் தான் எனக்கு வந்து இயற்கையாக கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆக்டிங்காக அது எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி அதுதான் எல்லா ஹியூமனுக்குமையான ரோல் நினைக்கிறேன். ஏன்னா வி ஆல் கனெக்டட்ல, எல்லாருமே கனெக்டட். ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணி அது எல்லாருக்கும். இப்போ எனக்கு வந்து அதில் ரொம்ப பிளெஸ்டாகவே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து அட்டகத்தி தினேஷுக்கும் லப்பர் பந்து தினேஷுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அட்டகத்தி மாப்பிள்ளை, லப்பர் பந்து மாமனார். பயங்கர பஞ்சாக இருக்கு. பட் நிஜமாவே சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி சார் பஞ்சு பேசணும் சார். இல்லைங்க, ஒரு லைக் அப்போ வந்து நீங்கள் நடிப்புனா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நான் இதான் நடிப்புன்னு நினச்சேன் அப்படின்ட்டு. பட் போக 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 உங்களுக்கு ஒரு நம்ம நடிப்புனா இது அப்படின்னு ஏதாவது மாறி இருக்கா உங்கள் கான்செப்ட் ஆஃப் ஆக்டிங்? இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக இருக்குது சார். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ குக்கூவில் வந்து அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஏன்னா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி அது லைட்டாக ஒரு ஷோ ஆஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்படி இருக்கும் இருக்கா. இப்போ வந்து பார்க்கும்போது அது இன்னும் அப்படி இல்லை, இன்னும் சட்டிலாக இருக்குல்ல, இன்னும் நான் எவ்வளோ அதை எனக்கு பக்கத்தில் இருந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறேன். அட்டகத்தி அண்ட் லப்பர் பந்து எனக்கு அட்மாஸ்பியராக மக்களாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரு ஸ்டார்டிங்காக தான் இருந்துச்சு. ஒரே ஃபீல் தான் எனக்கு. அந்த ஜாகிரஃபியாகவும் சரி இல்லை தமிழாக இருக்கட்டும், தமிழை பார்க்கும்போதும் சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நடித்தது எல்லாமே எனக்கு ஒரே ஃபீல் தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். லப்பர் பந்து அதுதான் அப்போது தெரியாது. அட்டகத்தி பண்ணும்போது எப்படி நான் பர்சனலாக இதை சொல்கிறேன், ஆக்டிங்காக இல்லாமல். இப்போ தினேஷாக வந்து நான் எப்படி வந்து எவால்வ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்பயும் தெரியாது என்ன பேசணுன்னு. ஆனால் அப்போ இருந்ததோட இப்போ பரவாயில்ல. சில படங்கள் வந்து இப்போது தினேஷ் படங்கள்னு இருக்குது. லைக் அண்ணனுக்கு ஜெய வந்து நீங்கள் தான் சோலோவாக இருக்கீங்க. அதே மாதிரி சில படங்கள் நீங்கள் தான் வந்து இதுவாக இருக்கு. பட் ஆனால் சில படங்கள் வந்து விசாரணை ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதில் வந்து நீங்கள் ஒரு குரூப்பில் ஒருத்தராக இருக்கீங்க. சில பேருக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கும். தட் இஸ் நான் வந்து பண்ணால் சோலோவாக தான் பண்ணுவேன், ஒரு ஹீரோவாக தான் பண்ணுவேன், இல்லை லீடிங் பர்சனாக தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கதைகள் வரும்போது உங்கள் லாஜிக் என்ன? கதை நல்லா இருக்குது, என் பார்ட் நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன், அதான் உங்கள் லாஜிக்கா? நம்ம வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு லைஃப் திருப்பியும் வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நிற்க வைக்கும், உங்களை சொல்லும். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம மட்டுமே கிடையாது. இதில் பிஸ்னஸ் அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருக்காங்க, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நம்மளோட சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபாகவும் நமக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. இது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். லப்பர் பந்து வந்து எல்லாருக்குமே மனசு நிறைவாக வருது, சூப்பரான ஒரு விஷயம் சார். அந்த மாதிரி காத்திருந்து பண்ணலாம். அப்புறம் அண்ணனுக்கு ஜீவாக இருக்கட்டும், விசாரணையாக இருக்கட்டும்,
எல்லாத்துலேயுமே எல்லாமே ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் தானே அது. இவங்களோட படம்ன்றது அந்த லீடு அந்த கேரக்டர் ஒருத்தரோட பேருன்றது பிஸ்னஸ் தான். அது ஒரு பெரிய ஈகோ தான் அது. என்னோட படம் அப்படின்றது ஒரு பெரிய ஈகோ. அந்த ஈகோ வந்து ஜனங்களுக்கும் அது சம்டைம்ஸ் தேவைப்படுது. ஆமாம், அந்த ஈகோவோட தான் நீ இருக்கணும், எனக்கு ஹீரோ தான் அப்படின்னு. சம்டைம்ஸ் அது பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாருமே தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இதை. ஆனால் இதில் ஒரு டேரக்டர் ஹீரோ தான் எழுதுகிறாங்க, ப்ரொடியூசரும் சரி. அதில் அந்த சின்ன ஒரு படத்தை நகர்த்துறதுக்கு ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த ஃப்ரேமில் அந்த சீனில் அப்போ அவங்க தான் ஹீரோ. பட் பிஸ்னஸாக ஒன்று தேவைப்படுது இல்லை. இப்போ நான் அதுதான் சொன்னேன், ஒரு வாட்டி நான் புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அதுவே பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எவ்ரி டைம் நான் வந்து அதை புஷ் பண்ணிவிட்டு ஏன்னா அது பிஸ்னஸ் இதுவாக இருக்கும்போது பட் சந்தோஷம். ஏன்னா அதெல்லாமே பிஸ்னஸ் மினிமமாவது ஒன்று நடந்து ஒரு சேஃபாக இருக்குது டிஜிட்டல் அந்த மாதிரி சொல்லும்போது அது இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். பட் ஹாப்பி தான். இப்போது நீங்கள் வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, அது வீட்டில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? வீட்டில் வந்து பயந்தாங்க. ஏன்னா வந்து தேட்டர் போகும்போது நான் முடி வளர்த்துட்டு இருக்கும்போது, இப்போ ராயபுரம் வண்ணாரப்பேட்டையில் வந்து நான் முடி வளர்த்துட்டு இருக்கும்போது பசங்க கலைச்சு போயிட்டே இருப்பேன், பின்னாடி கலாய்ப்பானுங்க அந்த மாதிரிலாம். அப்போ அதே பசங்க ஃபஸ்ட்டு படம் அட்டகத்தை ரிலீஸ் ஆகும்போது என்னை வந்து கொண்டாடுனது அந்த யார் என்னை கலாச்சாரங்களோ அதே நண்பர்கள் தான். அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்பா ரொம்ப பயந்தாங்க, பேச மாட்டோம். அப்பா ரொம்ப பயந்தேன். ஏன்னா அடிச்சது சின்ன வயசுலேருந்தே என்னை அப்படி பார்த்துக்கிட்டது. ஸோ என்ன பண்ணுறான்ற அந்த பயம், அந்த கண்டிப்பில் வந்து எங்கே போகிற அவர் அதிகமாக கேட்டது அதான், எங்கே போகிற நீன்றதை எழுதி மட்டும் வச்சுட்டு போ அந்த அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆஷா சொன்னார். என்னோட பெரிய குட்னஸ் பார்த்திங்கன்னா அட்டகத்துக்கு ரிலீஸ் அப்போது வாட்ச்ட் புக். அது ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்தாரு. என்ன சொன்னார்? என்னோட பெரிய இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர் கூட உட்காந்து பார்க்கல. நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், நான் எங்கே உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு. நான் தனியாக போயிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து சொன்னாரா பையன் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு? இல்லை, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விட்டல் அங்கிள்னு இருந்தாங்க. அவங்க ஹீரோவோட அப்பா அப்படின்னு. உங்களுக்கு என்ன சார் ஹீரோவோட அப்பா அப்படின்ற அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ரைட். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ 2 மினிட்ஸ் பிரேக், தண்ணி குடிச்சிங்க. ஷூர் ஷூர். ஒரு 4-5 வருஷமாக இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டான படங்கள் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு. ஸோ இட்ஸ் மேபி அ குட். சார் சூப்பர் சார், நீங்கள் சொல்கிறது படம் வரத்துக்கு முன்னாடியே ரிவ்யூ கொடுத்துட்டீங்க சார். சூப்பர் சார். வயலன்ஸ் எனக்கு அது வயலன்ஸ் பண்ணுற அது ரொம்ப சந்தோஷம். அட்டகத்தி அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ணாது. அது லேட்டாக எனக்கு புரியும். முதல்ல வந்து அட்டகத்தின்னு கூப்பிட்டா வந்து அப்புறம் ஓகே, ஏன்னா யாரையும் ஹர்ட் பண்ணல, அட்டகத்தியாக இருக்கிறதே செம்ம கெத்து அப்படின்றதும் ஒரு ரியலைசேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச டேரக்டர்னா திருப்பி அவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு தான் நினைப்பேன். அப்படியா? எனக்கு ரஞ்சித் சார், வெற்றி சார், தமிழரசன், பச்சமுத்து இவங்களை எனக்கு வந்து பர்சனலாகவே பிடிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்டகத்திலேருந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் கூட நம்ம கான்வர்சேஷன் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன் தெரியுமா, உங்கள் சைடில் இருந்து இல்லை அவர் பேச மாட்டார், இல்லை அவர் பேச மாட்டார். நான் நிஜமாவே சொல்கிறேன், இந்த வாட்டி அவ்வளோ பேசியிருக்கோமா? இல்லை சார், ஸ்டார் பக்கத்தில் சார். தட்ஸ் a good one. பிஞ்சு வந்துச்சு சார். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சாப்பா? To Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand.